பிக் பாஸ்ல நம்ம பார்வதி திவாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க தலகளத்தில ஆடுறதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. நேத்து அந்த ஜூஸ் கடை அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. அதில வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க நேத்து வந்து விளையாண்டதெல்லாம் சுவாரஸ்யமே இல்ல. அதாவது புதுசா பண்ணுங்க. 5 ரூல் குடுத்துருக்காங்க. அந்த பாட்டில செக் பண்றது, அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து நல்லா இருக்கா? தூசி படிஞ்சிருக்கா? அந்த மாரி சில 5 ரூல்ஸ் இருக்கு. இது வந்து காமனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்றது. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க குவாலிட்டி செக்க நான் சொன்னத மட்டும் பண்ணாம, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு புரியல. அப்புறமேலு எக்ஸ்ட்ரா பிக் பாஸ் எடுத்து விட்டு, இதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராட்டஜிய வளர்த்துக்கிட்டு, கொஞ்சம் நல்லா நீங்க பார்த்து முடிவு பண்றதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டயே படிச்சு காட்டுங்க அப்படின்ட்டாங்க. அதாவது நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, அ கு QC குவாலிட்டி செக். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க அதிகாரி. நீங்க எத வேணாலும் பண்ணலாம். நீங்க எத வேணாலும் கேளுங்க. அவங்க வந்து செஞ்சு தரணும். நீங்க கேட்கறதெல்லாம் அவங்க செய்யணும். நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இத பண்ணிட்டு வாங்கன்னா, அவங்க பண்ணிட்டு வரணும். நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறனா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்க தேவைன்னா அங்க வந்து உட்காந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த QC வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். இல்ல நீங்க பிரேக் எடுக்கணும்னா பிரேக் எடுத்துக்கலாம். அதனால உங்களால என்ன முடியுமோ வச்சு செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறப்பல பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? சும்மாவே பார்வதி ஆடும். அதுவும் சலங்கைய கட்டி விட்டா சும்மா இருக்குமா? ஆட ஆரம்பிச்சுருச்சு. போனதையும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே கிட்ட போயிருச்சு பார்வதி அவர்கள். போனதையும் என்ன பண்ணிட்டாங்க, மேல அந்த சமையல் பண்ற இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த ஜூஸ் தயாரிக்கிற இடத்துல வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. இங்கலாம் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி வந்து ஒரு ஆபாசமா பேசிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் டார்கெட் பண்ணிட்டாங்க. நம்ம எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் பண்ணிட்டாங்க பார்வதி அவர்கள். இந்த சைடு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, வினோத்ட்ட போய் உரண்ட இழுத்து, அங்க வந்து ஒரு பிரச்சனைய வாங்கிட்டு திருப்பி வெளிய வராரு. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணாங்க. ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வந்து பார்த்துட்டீங்கன்னா வினோத்த வந்து வெளியேத்திரு அப்படின்னு பார்வதி வந்து திவார்ட்ட சொல்றாங்க. ஏன்னா திவார் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வினோத்த வந்து வெளியேத்தணும். அதாவது செக் பண்ணக்கூடாது. செக் பண்ணணும். ஆனா வந்து ஓகே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே இந்த மாரி பண்ணனால, எஃப்ஜே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து வெளியேத்தணும்னு கடைசியா ஒரு ஃபைனல் அவுட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதனால இவங்களுக்கு குடுத்த அதிகாரத்துக்கு எத கேட்டாலும் அவங்க செஞ்சு குடுக்கணும் அப்படிங்கிறனால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை கொண்டாங்க. முட்டைய வந்து வறுத்து கொண்டாங்க. முட்டை கிரேவி பண்ணி கொண்டாங்க. நூடுல்ஸ் செஞ்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு எது எதெல்லாம் சாப்பிட தேவையோ, அதெல்லாம் வந்து இவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓனர் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜூஸ் செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி, அவங்களுக்கு தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த தொழிலாளர்கிட்ட வந்து அவங்க சொல்லி, இவங்க கேட்கறத வந்து அவங்க போய் செஞ்சுட்டு வரணும். அது இவங்க யார சொல்றாங்களோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்காரு. எஃப்ஜேவோட தொழிலாளர் யாரு? அவங்க தான் போய் செஞ்சுட்டு வரணும். எஃப்ஜேவோட தொழிலாளர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இது கலை. ஸோ அவரு போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். கனி போய் செஞ்சுட்டு வரணும். ஸோ அது மாரி இவங்க யார சொல்றாங்களோ, அவங்களோட தொழிலாளர்கள் போயிட்டு அந்த குக் பண்ணி, இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா குடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி விடணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டான ஒண்ணு. ஸோ அத வந்து ஊட்டி விட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டாங்க. பெரிய அளவுல ராஜா மாரி, இவங்க ராணி, அவர் ராஜா மாரி அதிகாரத்துல இருந்து என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து பண்ணாங்க. செம்மையா சுவாரஸ்யமா இதுவரையிலும் போயிருக்கு. அவங்க குடுத்த அதிகாரத்த சரியா செஞ்சிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து நெறைய வரும் அப்படிங்கிறது வந்து அடுத்த கட்ட ஒரு இதா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.